வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு இடத்தை நோக்கி உங்களை நகர்த்திட்டு போகணும்னா சில பாடங்கள்லாம் அல்லாஹ் கொடுத்து தான் ஆவான். அதுவும் இலக்கையும் லட்சியத்தையும் நோக்கி நீங்கள் போகும்போது, ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போது அல்லாஹ் அப்படியே கைப்பிடிச்சு வாடான்னு சொல்லி இன்பமான பாதையிலே கூட்டு போயிட மாட்டான். கஷ்டங்களையும் மின்னல்களையும் கொடுத்து தான் அந்த வாழ்க்கையோட நிலைமைக்கு கொண்டு போய் வைப்பான் அல்லாஹ். அப்போ தான் அதோடைய அருமை புரியும், அருள் புரியும். இன்னைக்கு என்ன, ஒரு சின்ன வாழ்க்கையை ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது ஒரு சின்ன இடைஞ்சல் வந்தாலே ஒடிஞ்சு உட்கார்ந்துடுறான் மனுஷன், என்னால் அடைய முடியலையேன்னு சொல்லி. அப்படி இருக்காது வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது எக்ஸலேட்டர் இல்லை, ஏறி போனால் அப்படியே போகிறதுக்கு. அது படி ஏறி தான் ஆகணும். ஒவ்வொரு படியும் ஏற ஏற ஒவ்வொரு கஷ்டங்களும் சிரமங்களும் வந்துட்டு தான் இருக்கும். அதை தாண்டினா தான் அவங்களுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறைச்சாலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க 2 பேர் அணுகி கனவுடைய விளக்கத்தை கேட்குறாங்க. நான் ஒரு கனவு கண்டேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் கனவு கண்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு. 2 பேருடைய கனவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அது வரலாறு. அந்த விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க வெளியே யார் தப்பிச்சு போவாங்களோ, ஒருத்தர் செத்து போயிடுறான்னு சொல்லிடுறாங்க யூசுப் அலைஹிஸ், நீ இறந்து போயிடுவ, ஒருத்தர் தப்பிச்சு போய் அரண்மனைக்கு வேலை செய்வீங்க. நீ வேலையை யார் செய்வாங்கன்னு தெரிஞ்சதோ அவங்கள்ட்ட சொன்னாங்க, உன்னுடைய அரசருக்கு அதை நினைவுபடுத்துன்னு சொல்றாங்க. அவர் வெளியே போயிடுறாரு. ஆனா குர்ஆன் சொல்லுது, ஷைத்தான் அதை மறக்கடிச்சிட்டான்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், சோதனை தான் அது. ஷைத்தான் மறக்கடிச்சாங்க. அல்லாஹ் ஏன் அந்த விளக்கத்தை மறக்கடிச்சு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையிலிருந்து வெளியே போகாம இன்னும் பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்கிறதுக்கு அல்லாஹ் காரணமாக்குனான்னா, அரசருக்கு ஒரு கனவு வரணும். அந்த கனவு வர்ற வரைக்கும் நபி யூசுப் சிறைச்சாலையில தான் இருந்தாகணும். ஒரு கனவு காண்கிறார், மாடுகளை பற்றிய கனவு. அதோடைய விளக்கம் என்ன? 7 ஆண்டுகள் இந்த நாட்டில் செழிப்பா இருக்க போது, செழிப்பா இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தேவையானது போல மீதியை பாதுகாத்து வச்சு வறுமை வரக்கூடிய நேரத்தில் செலவழிங்கன்னு சொல்லி. ஒருவேளை அந்த 2 பேர்ல ஒருத்தர் தப்பிச்சு போய் நபி யூசுஃபை பத்தி வெளியே சொல்லியிருந்து நபி யூசுப் வெளியே வந்திருந்தாங்கன்னா, அந்த கனவு வர்றதுக்கு முன்னாடியே, அல்லது அவங்க வேற ஏதாவது நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தாலோ, வேற ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருந்தாலோ, அந்த பஞ்சத்திலேயே நாடே அழிஞ்சு போயிருக்கும். அல்லாஹ் அந்த மக்களை காப்பாற்றணும், அந்த ஒரு நிகழ்வு வரணும். அந்த கனவு வந்தாதான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த சோதனையுடைய முடிவு வரும்னு சொல்லி அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். அந்த சோதனையுடைய முடிவு தான் நபி யூசுஃபுடைய விடியல். நபி யூசுஃபுக்கு தெரியாது, இந்த 2 பேருடைய கனவுடைய விளக்கத்தோடு என்னுடைய சோதனை முடிய போதுங்கிறத அவங்க காத்துட்டு இருக்காங்க. அவங்க விளக்கம் சொன்னதோட வெளியே போய் சொல்லிடுவார், நம்மளை காப்பாத்திடுவாங்க. அல்லாஹ்வுடைய முடிவு அப்படி இல்லை. இன்னும் உனக்கு காலம் இருக்கு யூசுப், நீ வெளியே போகக்கூடிய நேரம் உன்னை கண்ணியப்படுத்தக்கூடிய நேரமா இருக்கும், அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய நேரமா இருக்கும். இதுதான் நமக்கு வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய படிப்பினை இல்லையா? நம்ம கஷ்டம் வரும்போது, சிரமம் வரும்போது ஏதோ அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடியவங்க பொறுமையா இருக்கிறாங்க. ஆனா ஏன் இந்த கஷ்டம் எனக்கு நீங்கள, ஏன் எனக்கு 20 வயசுல அல்லாஹ் எனக்கு இதை கொடுக்கல, அவன்லாம் நல்லா இருக்கானே, இவன்லாம் நல்லா இருக்கானே. இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியான நேரத்துல சரியான இடத்துல கொடுக்கணும்னு ரப்புக்கு தெரியும். அந்த ரப்பு சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான சூழ்நிலை வரும்போது இந்த சோதனையை நீக்கி உனக்கு அல்லாஹ் அதை தருவான்.